நமஸ்தே இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். பீர்பால் की சதுராயி பேஜ் நம்பர் 26. சதுராயி அப்படின்றது கிளவர்னஸ். பீர்பால் அக்பர் பத்சாக் கே தர்பார் மேம் ரஹதா தா. பீர்பால் வந்து அக்பர் மகாராஜாவுடைய தர்பார் கிங் அந்த கோர்ட்டில் வந்து இருந்தார். வஹு அஜீர் ஜவாப் வியக்தி தா. அவர் வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற இமீடியட்டாக பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதனாக இருந்தார். उसके होशियारी के कारण பத்சாக் உசே பகுத் சக்தி தே. அவருடைய கிளவர்னஸ்க்காக அவர் ரொம்ப விரும்பினார். அவர் உஸ்கா ஆதார் பி கர்த்தே தே. அவரை கூட ஆதார்னா ப்ரைஸும் பண்ணவும் செஞ்சாங்க. सेकेंड पैरा बत्साक रोज शाम को राजमहल के बगीचे में टहलता करते थे. டெய்லி வந்து ஈவினிங் வந்து என்ன பண்ணுவார், தோட்டத்தில் உழவி வருவார். பீர்பால் பி உஸ்கே சாத் ஜாயா கர்த்தா தா. பீர்பால் கூட போவார். ஏக் தின் தோனும் டகல்தே டகல்தே எக் சோட்டே தாலாப் கே பாஸ் பகுஞ்சே. ஒரு நாள் ரெண்டு பேர் சுற்றிட்டே ஒரு சின்ன குளத்துக்கிட்ட போகிறாங்க. பத்சாக் அப்னே ஹாத் பைர் தோனும் பானி மேம் உத்தரே. பத்சாக் வந்து தன்னுடைய கை கால்களை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு, தண்ணியில் கழுவுறதுக்கு இறங்குறாரு. தோனினா வாஷ் பண்ணுறதுக்காக உதறி இறங்குறாரு. ஜாடே கே தின் தே. அன்றைக்கி வந்து குளிர்காலம். ஜாடேனா குளிரின் காலமாக இருந்தது. பானி பர்ஃப் கே சமான் டண்டா தா. பர்ஃப் அப்படின்றது ஐஸ் மாதிரி இருந்தது தண்ணி. பத்சாக்னே சட் பாஹர் ஆத்தே உயே கஹ்தா. பாத்சாக் வந்து உடனே என்ன பண்ணிட்டாரு, வெளியே சட்டுனா உடனே என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டு சொன்னார், பீர்பால் கியா கொய் அப் பானி மேம் இசி பானி மேம் நக சக்தா ஹை. யாராவது இதில் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால்னே துறந்து உத்தர் தியா. பீர்பால் வந்து உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. நஹனே கி பாத் சோட் தீஜியே. குளிக்கிறத விடுங்க. பைசா மில்னே பர். காசு கிடச்சா ராத் பர் இசி பானி மேம் கடாபி ரக் சக்தா. நைட் ஃபுல்லாக நிற்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்கும் காசு கிடச்சிதுன்னா அப்படின்னு சொல்கிறார். பத்சாக்கோ உஸ்கோ பாத்தும் பர் விஸ்வாஸ் நஹி ஹுவா. அவர் சொல்கிறத அவர் நம்பவே இல்லை. உன்ஹோம்னே கஹா. அவர் சொல்கிறாரு, எகு அசம்பவ் ஹை, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். அஹர் கோயி ஈசி கர் திகாயே தே தோ மேம் உசே 5,000 ரூபாய் இனாம் மேம் தூங்கா. யாராவது இதை செஞ்சு காட்டினாங்கன்னா அவனுக்கு 5,000 வந்து நான் அவார்டு கொடுப்பேன், இனாம்னா அவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பேரா பாருங்க. दूसरे दिन सबरे बीरबल ऐसा व्यक्ति को खोजने में निकला. அடுத்த நாள் வந்து பீர்பால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடிட்டு போகிறார். எப்படிப்பட்ட ஆள், உஸ்கே பாத்தோம் கா சச்சாயி சாபித் கர் சக்தா ஹை. அவனுடைய எல்லாத்தையும் உண்மையாக்குற, அவனோட வார்த்தை உண்மையாக நிரூபிக்கிற ஒருத்தர். संयोग वश அப்படின்னா தற்செயலா उसने एक दुहाती लकड़ी हरे को देखा. ஒரு வில்லேஜ் உட்டர் மேனை பார்க்குறார். ஜோ अपने सिर पर लकड़ियों का बरी गड्ढा ले जा रहा था. தன்னோட தலையில் வந்து ஒரு கட்டான ஒரு பண்டிலான கட்டைங்களை தூக்கிட்டு போகிறார். उसके शरीर हट्टा कट्टा था. அவரோட ஷரீர் வந்து அட்டா கட்டாவாக இருந்தது. வகு ராத் பர் லக்கடி கட்கர் சபரே உசை பேச்சா. அவர் நைட் ஃபுல்லாக வந்து மரத்தை வெட்டி மார்னிங்கில் விற்கிறார். बीरबल ने उसने पूछा, क्या तुमको सर्दी नहीं लगती? और बीरबल के உங்களுக்கு குளிர் அடிக்கலையான்னு. லகடுகரா नहीं कहा. லகடுகர சொல்கிறாரு, मैं बाल बचवालू हूँ, நான் குழந்தை குட்டிக்காரன். सर्दी गर्मी की परवाह करूँ. குளிர் வெயில் சம்மர் வின்டர்னு நான் வந்து கேர் பண்ணால் दो रोटी कैसा कमूँगा. சாப்பாடு எப்படி நான் ஏர்ன் பண்ணுவேன். बीरबल ने उसे सारे बातों समझाई. பீர்பால் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, तो उसने बच्चा की सर्द सहर्ष स्वीकार कर ली. உடனே பத்சாக்குடைய கண்டிஷனையும் ஹாப்பியாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 27. शाम को 6 बजे इवनिंग 6 o'clock अकबर बत्साक सभी दरबारियों के साथ तालाब के पास पहुंचे. அக்பர் வந்து எல்லாருடைய மெம்பர்ஸ் கூடயும் சேர்ந்து என்ன பண்ணார், குளத்துக்கு பக்கத்தில் வந்தார். வகு தோஹாத்தி பி வகு பீர்பால் கே சாத் பகுஞ்சா. அந்த வில்லேஜ் மேன் கூட தோஹாத்தி இருக்கல வில்லேஜர், அவர் கூட பீர்பால் கூட வராரு. பத்சாக் நே கஹா, சுனோ அப் சே சபரே 6 बजे तक जिसे तालाब में गर्दन तक के पानी में गड़े रहने चाहिए. கேளு, நீ வந்து 6 o'clock நாளைக்கு வரையும் கழுத்தளவு தண்ணியில் இந்த குளத்தில் நிற்கணும்னு சொல்கிறாரு. 1 मिनट के लिए भी बाहर नहीं निकला समझाए. ஒரு நிமிஷம் கூட நீ வெளியே வர முடியாது. तुमको खाना पानी भी रात भर नहीं मिलेंगे. சாப்பாடோ தண்ணியெல்லாம் நைட் ஃபுல்லாக கிடைக்காது. போலோ எம் ஷர்தி மஜூர் ஹே. இதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறியா.
இந்த கண்டிஷனை தோஹாத்தி நேகா தோஹாத்தி சொல்கிறான் ஹுசூர் சப் சர்து மஜூர் ஹே இந்த கண்டிஷன் எனக்கு ஓகேன்னு சொல்கிறான் उसे वक्त वह जाकर गर्दन तक के पानी में गड़ा हो गया वक्त அப்படின்னா டைம் அந்த டைமே அவன் போயிட்டு கழுத்தளவு தண்ணியில் போய் நின்றுக்கிட்டான் बदसाग ने 2 नौकर के उसे दोहाती के रखवाली करने के लिए नियुक्त किया बदसाग வந்து அவனை வந்து கண்காணிக்கணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக 2 வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்த பேரா பாருங்க दूसरे दिन सबरे वह दोहाती दोनों नौकर के साथ बदसा के पास आया அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து தோஹாத்தி அந்த வில்லேஜர் மேன் வந்து வேலைக்காரங்க கூட பத்சா கிட்ட வராரு பத்சாக்கு படா தஜுப் ஹுவா பத்சாக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுது உன்ஹோம்னே பூச்சா அவர் கேட்குறாரு தும்க்கு ஜாரா பி சர்தி மௌசூஸ் நஹி ஹுயி உனக்கு வந்து கொஞ்சம் கூட லிட்டில் பிட் ஃபீல் பண்ணலையா நீனு குளிர அப்படின்னு கேட்குறான் தோஹாத்தி வந்து சொல்கிறான் நேக்கஹா हुजूर तालाब के किनारे पर जो दीप चल रहा था तालाब குளத்துக்கிட்டோட கரையில் வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது उसके देखा हुआ மேம் காடா हुआ அதை பார்த்துட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் मुझे बिल्कुल सर्दी नहीं महसूस हुआ அதனால் என்னை முற்றிலுமாக என்ன பண்ண முடியல குளிர உணர முடியல अकबर ने कहा मालूम होता है उसे दीप की गर्मी के सर्दी को दूर கர்தியா இப்போ தான் புரியுது அந்த தீபத்தோட விளக்குனால நீங்கள் வந்து குளிர போக்கிக்கிட்ட इसलिए तुमको इनाम नहीं मिलेंगे இதனால் உனக்கு இனாம் கிடையாது தோஹாத்தி மன் மசோகர் சுப்சாப் பீர்பால் கே பாஸ் சலா கயா அவன் வருத்தப்பட்டு என்ன பண்ணிட்டான் பீர்பால் அவன் கூட கிளம்பிட்டான் சலண்டா போயிட்டான் और उसने बीरबल से सारे बातों बताइए और बीरबल ने कहा कल शाम तक तुमको इनाम दिलूंगा बीरबल கிட்ட போய் சொல்கிறான் பீர்பால் ரிப்ளை போடுற நாளைக்கு உனக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேரா பாருங்கள் दूसरा दिन 11 बजे गए அடுத்த நாள் 11 o'clock ஆகிடுச்சு பீர்பால் हब तक दरबार में नहीं आया அது வரையுமே அவர் வந்து தர்பாருக்கு வரல उस दिन बदसाग बीरबल के साथ लेकर कहीं जाने थे அந்த நாள் வந்து பத்சாக் வந்து பீர்பால் கூட சேர்ந்து எங்கேயோ போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு இருந்தது इसलिए बादशाह खुद बीरबल के घर गए இதனால் அவரே வந்து வீட்டுக்கு வந்துட்டார் பீர்பால் வீட்டுக்கு பீர்பால் ரசாயி घर में खाना पका रहा था அவன் வந்து கிச்சனில் ரசாயி घरனா கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கான் नीचे एक चूल्हा जल रहा था கீழே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு 5 फुट ऊंचे सीके पर एक हट्टी रखी थी 5 feet தூரத்தில் ஒரு பீடா அமைச்சு அதில் வந்து ஒரு வெசல்ஸை வந்து கட்டு வச்சுருக்காங்க உஸ்மே பானி और चावल दे அதில் அரிசியும் தண்ணியும் இருக்குது பத்சாக்கோ தேக்தே ஹி அதை வந்து பத்சாக் பார்த்துட்டு பீர்பாலுக்கு போலா பீர்பால் கிட்ட சொல்கிறாரு हुजूर माफ़ कीजिए ராஜாவே மன்னிச்சுக்கோங்க தேர் ஹோகியே டைம் ஆகிடுச்சு பர் கியூம் கரீம் நான் என்ன பண்ணுறது எக் சாவல் ஜல்தி நஹீம் பக்கா இந்த அரிசி வேகலை அப்படின்னு சொல்கிறாங்க பத்சாக்னே நஜதுக்கு ஜாக்கர் தீக்கா பத்சாக் வந்து என்ன பண்ணுறாரு நியர்பை வந்து போய் பார்க்குறாரு தோ உன்ஹோம்னே கூப் அம்சி ஹாயி அவருக்கு ரொம்பவும் சிரிப்பு வந்துருச்சு உன்ஹோம்னே கஹா அவர் சொல்கிறாரு பீர்பால் தும் கப்ஸ் இத்தனி பேவ்கூஃப் பண்ணி நீ எப்போ இவ்வளோ முட்டாளாக மாறினேன் ஜுலாஹா தாப் 5 फुट दूर के हट्टी को कैसे गरम करेंगे நீ வந்து நெருப்போடைய வெப்பம் வந்து 5 அடி தூரம் இருந்தால் எப்படி வந்து ஹட்டி அந்த பாத்திரம் வந்து சூடாகும் எப்படி சாவல் கைசே பக்கிங்க அரிசி வேகும் அப்படின்னு சொல்கிறார் பீர்பால் முஸ்குரத்தே हुए பீர்பால் சிரிச்சுட்டே சொல்கிறாரு जहाँ पनाग आपके बगीचे के दीप 10 फुट तक दूरी तक अपनी गर्मी को सर्दी को दूर कर देते हैं எம்பையரே உங்களுடைய பகீச்சை தோட்டத்தில் இருக்க விளக்கு வந்து 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் மனுஷனுடைய கர்மி அவனோட குளிரை வந்து என்ன பண்ணுது போக்குது சர்தி அந்த குளிரை போக்குது அப்படி இருக்கும்போது மேரே கர் என்னுடைய வீட்டில் இருக்க ஜுலாஹா 5 फुट तक अपने ताब पड़कर 5 அடி தூரம் வரையும் அதோட நெருப்பை உயர்த்தி சாவல் நகையும் பக்க சக்கிங்க அரிசியை வேக வைக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறார் अकबर को बात समझाने में देर नहीं लगी அக்பருக்கு அந்த விஷயம் புரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல தேர்னா அதிக நேரம் எடுத்துக்கல பீர்பால்னே கியோம் யகு நாடக ராஜா எதுக்காக இந்த நாடகத்தை உருவாக்குனாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு உன்ஹோம்னே துரந்த் தோஹாத்தி கோ 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया உடனே அவர் வந்து தோஹாத்திக்கு வந்து 5000 வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு हुक्म दिया ஆர்டர் கொடுக்குறார் அவர் பீர்பால் கி கூஃப் தரீஃப் கி அந்த பீர்பாலை வந்து மிகவும் பாராட்டுறாரு அப்படின்னு சொல்கிறார் லெசன் நல்லா இருக்குல்ல சரி 1 மார்க் கொஷின் நாளைக்கு பார்க்கலாம் ஹோம்ஒர்க் இன்றைக்கி எதுவும் இல்லை சரியா தன்யவாத்